கண்ணு முன்னால 800க்கும் மேல ரன்கள் குவித்து அப்புறமும் மேட்ச் தோத்தா இது ரொம்பவே பெரிய சிக்கல் தான் பாஸ். நம்ம நாடு கேட்கும் இந்த தோல்விக்கு யாரு பொறுப்புன்னு. ஏன்னா நம்ம இந்தியா கடந்த 11 மேட்ச்கள்ல 7 இல்லைன்னா 8 மேட்ச்ல தோத்துருக்கோம். ஆனா இந்த மேட்ச்ல ஜெயிச்சே இருக்கணும். 370 ரன்களுக்கு மேல சேஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஆனாலும் நம்ம இந்தியா தோத்துட்டா யாரு பொறுப்பு? 5வது நாள் 5 விக்கெட் வித்தியாசத்துல தோத்த இந்த மேட்ச்ல 5 முக்கிய காரணங்களை நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் கண்டுபிடிச்சிருக்கு. முதல் காரணம் எனக்கு என்ன தோணுதுன்னா, டீம் செலக்ஷன் ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். நான் ஏன் டீம் செலக்ஷன் சொல்றேன்னா, நம்ம முகமது ஷமியை இந்த டீமுக்குள்ள கொண்டு வரல. நம்ம ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இந்த டீம்ல இடம் கொடுக்கல. ஆர்ஷ்தீப் சிங் டக் அவுட்ல தான் உட்கார்ந்திருந்தாரு. ஆனாலும் அவர் செலக்ட் ஆகல. இங்கிலாந்து கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அருமையா ஸ்விங் பண்ற வேற சில பசங்க, ஆன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஆட்கள் இங்கிலாந்து டூருக்கு போயிருந்தாங்க. அவங்களையும் பார்த்திருக்கலாம். ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர், சர்பராஸ் கான், ஷமி இல்லாதது, ஆர்ஷ்தீப் இருந்தும் டீம்ல இல்லாதது இது டீம் செலக்ஷனை பத்தி பெரிய கேள்வியை எழுப்புது. டீம் செலக்ஷன் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமேன்னு தோணுது. இது ஒரு காரணம். 2வது காரணம், இதுதான் இருக்கிறதுலயே பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். அது கேட்சுகளை கோட்டை விட்டதுதான். ஒரு மேட்ச்ல நீங்க 10 கேட்சுகளை கோட்டை விட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே தகுதியற்றவர்கள். நம்ம இந்தியா 10 கேட்சுகளை கோட்டை விட்டுச்சு. ஒரு நோ பால் போட்டாங்க. ரிஷப் பண்ட் கேட்ச கோட்டை விட்டார். ஜடேஜா கேட்ச விட்டாரு. சாய் சுதர்சன் கேட்சை விட்டார். பும்ரா தன் பந்து வீச்சிலே ஒரு கேட்ச விட்டாரு. அப்புறம் 4 கேட்சுகளை நம்ம ஜெய்ஸ்வால் கோட்டை விட்டாரு. ஜெய்ஸ்வால் எந்த ஆலி போப் கேட்ச கோட்டை விட்டாரோ அவரு சதம் அடிச்சிட்டாரு. பென் டக்கெட்டோட கேட்ஸ ஜெய்ஸ்வால் 2 இன்னிங்ஸ்லயும் விட்டாரு. ஒரு இன்னிங்ஸ்ல அரை சதம், இன்னொரு இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சிட்டார். கேப்டன்சியும் ஒரு பெரிய காரணமா கருதப்படுது. 3வது காரணம் என்னை பொறுத்தவரை மோசமான கேப்டன்சி தான். நம்ம சுப்மன் கில்லோட கேப்டன்சி மேல கேள்விகள் எழுப்பப்படுது. பல காரணங்களால கேள்விகள் வருது. ஒன்னு, நம்ம சுப்மன் கில் தன் பந்து வீச்சாளர்களை சரியா பயன்படுத்தல. ஜடேஜாவுக்கு 24 ஓவர்கள், சிராஜுக்கு 12 அல்லது 13 ஓவர்கள். சிராஜ் மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் ஏன் அவரை விளையாட வச்சீங்க? ஷர்துல் தாக்கூரை ஓவர் போடவே விடல. ஸ்பின்னர்கள் இங்க வேலை செய்யல. ஆனாலும் அவங்களுக்கு அதிகமான ஓவர்கள் கொடுக்கப்பட்டது. இது ஒரு கேள்வி. அப்புறம் சுப்மன் கில் 6 ரிவ்யூ எடுத்தார். 6மே தோல்வியில முடிஞ்சது. சுப்மன் கேட்சுகளை கோட்டை விட்டது, லோயர் மிடில் ஆர்டர் சரியா விளையாடாததுதான் தோல்விக்கு காரணம்னு சொன்னாரு. ஆனா கேள்வி என்னன்னா, சுப்மன் கில் எந்த அணியை கொண்டு போனாரோ அந்த அணியை சரியா ஏன் பயன்படுத்தல? ஷர்துலை 8வது இடத்துல பேட்டிங் ஆட வச்சது. நீங்க ஷர்துலை பந்து வீச விடலைன்னா நிதிஷ் ரெட்டியை விளையாட வச்சிருக்கலாமே. அவர் கீழே நல்லா பேட்டிங் பண்ணுவாரு. அப்புறம் ஷர்துலை விட நீங்க எந்த அளவுக்கு பந்து வீச விடுறீங்களோ அந்த அளவுக்கு அவரும் பந்து வீசுவாரு. ஒருவேளை ஷர்துலோட பந்து வீச்சை பார்த்து நீங்க அவரை விளையாட வச்சிருந்தா பந்து வீச விட்டுருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய காரணம் பந்து வீச்சாளர்கள் பலனளிக்காததுதான். பும்ரா 2வது இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கல. சரி, ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் அப்படி இருக்கலாம். பும்ராவுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம். ஆனா பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர், சிராஜ், ஜடேஜா, உங்களுக்கு ஷமியோட குறை ரொம்பவே தெரிஞ்சுது. பிரசித் கிருஷ்ணா 20 ஓவர்கள்ல 128 ரன்கள் கொடுத்தாரு. 6.5 எக்கனாமி ரேட்ல முதல் இன்னிங்ஸ். 2வது இன்னிங்ஸ்ல 15 ஓவர்கள்ல 92 ரன்கள். மறுபடியும் 6க்கும் மேல எக்கனாமி. டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குன்னு மறந்துட்டாரா? T20யோ இல்லைன்னா ஒரு நாள் போட்டி இல்லையேன்னு தோணுச்சு. அதே கதை தான் ஷர்துலுக்கும். அவரோட பேட்டிங் வேலை செய்யல. ஒரு ரன், 4 ரன்கள். பந்து வீசவே விடலை. 100 ஓவர்கள்ல 6 ஓவர்கள் முதல் இன்னிங்ஸ்ல. 2வது இன்னிங்ஸ்ல 10 ஓவர்ஸ்ல 51 ரன்கள் கொடுத்தாலும் 2 விக்கெட்டுகளை எடுத்தாரு. சிராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சிராஜ் ஒண்ணுமே செய்யல. இதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அதாவது என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு புரியவே இல்ல. நிதிஷ் ரெட்டியோட குறையும் தெரிஞ்சது. ஆஸ்திரேலியால 41, 38, 42, 42, 114ன்னு 8வது இடத்துல அடிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த மிடில் ஆர்டர் சரிஞ்சது. இது என்னோட 5வது காரணம்னு எடுத்துக்கங்க. 430க்கு 3 விக்கெட்னு இருந்தோம். 471 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டோம். 2வது இன்னிங்ஸ்ல 333க்கு 4 விக்கெட்னு இருந்தோம். 364க்கு 10 விக்கெட்னு ஆகிட்டோம். நீங்க 7 விக்கெட்டுகளை 41 ரன்கள்ல இல்லைன்னா 6 விக்கெட்டுகளை 31 ரன்கள்ல இழந்தீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு. அதுதான் நடந்தது. ஒரே ஓவர்ல 3 விக்கெட்னு விழுந்துச்சு. ஷர்துல், சிராஜ், பும்ரா ஒரே ஓவர்ல விக்கெட் விழுந்துச்சு. டங் எடுத்துட்டாரு. முடிஞ்சு போச்சு. நம்ம இந்தியாவோட டெயில் ரொம்பவே பலவீனமாகிடுச்சு. இன்னொரு காரணம் கடைசியா 2 புது பசங்க இல்லைன்னா 2 பேர். ஒருத்தர் அறிமுக ஆட்டம், இன்னொருத்தர் மறுபடியும் டீமுக்கு வந்தவரு. 2 பேருமே ஃபிளாப் ஆயிட்டாங்க. கருண் நாயர் முதல் மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல 4 பந்துல 0, 2வது இன்னிங்ஸ்ல 54 பந்துல 20. அதே கதை தான் சாய் சுதர்சனுக்கும். நிறைய பேசினாங்க சாலிட் டெக்னிக்னு எல்லாம். ஆனாலும் முதல் மேட்ச்ங்கிறதுனால அவர் மேல அதிகமா நான் கவனம் செலுத்தல. ஆனா 0வும் 30ம் இது சுலபமான பிட்ச், கஷ்டமான பிட்ச் இல்ல. இந்த பிட்ச்ல நிறைய ரன்கள் எடுத்திருக்காங்க. கேள்விகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்களுக்கு நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.